வணக்கம் நண்பர்களே. பக்தி சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். அன்பு, காதல், பக்தியின் மூலமாக ஞான நிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் கபீர் என்ற ஞானியினுடைய கவிதைக்கு அழகான விளக்கத்தை உரைநடை வடிவில் ஓஷோ வழங்குகிறார். இந்த சொற்பொழிவில் நேசத்தின் உயர்வை பற்றி பேசுகிறார் ஓஷோ. நேசத்தின் தரிசனமே கடவுள் தரிசனம் என்கிறார் ஓஷோ. இந்த சிறப்பை முழுமையாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுடைய வாழ்விலும் நேசம் என்பது மலர்ந்தால் அது இறைவனை சென்றடையும் ஒரு மார்க்கமாக இருக்கும் என்று ஓஷோ குறிப்பிடுகிறார். ரொம்ப முக்கியத்துவம் உடைய செய்தி இதில் இருக்குது. இதனை நீங்கள் தவற விடாதீர்கள். மேலும் காதல் ஆரம்பம், விழிப்புணர்வு முடிவு, இந்த இரண்டிற்கும் இடையில்தான் நீங்கள் இறைவனை காண முடியும் அப்படின்ற தலைப்பில் வெளியான வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இதனை தவற விடாதீர்கள். இதில் காதல் என்பது துவக்கமாக இருக்கிறது, அதனுடைய முடிவு என்பது இறைவனாக இருக்கிறது அப்படின்னு ஓஷோ கூறுகிறார். ரொம்ப முக்கியத்துவம் உடைய செய்தி இதில் இருக்குது. இதனை தவற விடாதீர்கள். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நேசம் ஒன்றுதான் இங்கே இருக்கும் அற்புதம். சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கும் நடுவில் உள்ள ஏணிதான் நேசம். நேசத்தை நன்றாக கற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொண்டதாக அர்த்தம். பாருங்கள், கவனிங்க. நேசத்தை நன்றாக கற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொண்டதாக அர்த்தம் என்று ஓஷோ கூறுகிறார். அதனால் உங்களுடைய வாழ்வில் நேசத்தை கற்றுக்கொள்வதற்கு மிகுந்த முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். நேசத்தை இழந்தவர் முழு வாழ்வையே இழந்தவர். கடவுளை பற்றி விசாரிப்பவர் உண்மையில் கடவுளை பற்றி கேட்பவரே அல்ல. அப்படி கேட்பதன் மூலம் தமக்கு நேசத்தை பற்றி எதுவும் தெரியாது என்பதை அவர் தெரிவித்து விடுகிறார். நேசத்தை அறிந்தவரே கடவுளை அறிந்தவர். நேசம் கடவுளை அறிய உதவும் அகப்பார்வை. ஒளியை பற்றி விசாரிக்கிறவர் குருடாராகத்தான் இருக்க முடியும். கடவுளை பற்றி விசாரிப்பவர் தம் இதயத்தில் நேசம் மலரவில்லை என்பதை தெரிவித்து விடுகிறார். கடவுளை பற்றி கேட்காதீர்கள். உங்களால் அவரை பார்க்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு கண்கள் இல்லை என்று அர்த்தம். அவர் மொழி கேட்க முடியவில்லை என்றால் நீங்கள் செவிடர் என்று அர்த்தம். அவரை தொட முடியவில்லை என்றால் உங்களுக்கு கண்கள் இல்லை என்று அர்த்தம். உங்களுக்கு உணர்ச்சியே இல்லை என்று அர்த்தம். நேசத்தை நோக்கி கண்களை திறக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முறை நேசம் உங்கள் இதயத்தை ஊடுருவி விட்டால் கடவுளை அங்கே காணலாம். நேசத்தின் கிளுகிழிப்பில் நேசத்திற்குரியவர் இருப்பார். நேசத்தின் தரிசனமே கடவுள் தரிசனம். அதனால் கடவுள் என்பது மெய்யான உள் ரசவாதம். உங்கள் லோகாதாய வாழ்வை புனிதமாக மாற்றுவது அது. சாதாரண உலகத்தை தங்கமாக்கும் ஒரே ரசவாதம் அது ஒன்றுதான் என்று குறிப்பிட விரும்புகிறேன். நேசம் இல்லை என்றால் வாழ்வு மந்தமானதாகிவிடும். சாம்பல் நிறம் போல வண்ணங்கள் அற்று, பாடல்கள் அற்று, கொண்டாட்டம் அற்று, அப்புறம் சாவை நோக்கி இழுத்து கொண்டு போக வேண்டியதுதான். அந்த நீண்ட இழுவைக்கு முடிவு கட்ட சாவுதான் வர வேண்டும். நேசம் வண்ணங்களை வழங்குகிறது. சாம்பல் நிறம் வெடித்து சிதறி வானவில் போல 1000 வண்ணங்களாக பூக்கும். மந்தமான நிலை மாறி வண்ண ஒளிக்கலவையின் ஜாலமாக மாறும். நேசம் உங்கள் அகத்தின் பருவநிலையை மாற்றிவிடும். இதன் மூலம் வாழ்வின் முழு இருப்பே அடியோடு மாறிவிடும். வெளியில் எந்த மாற்றமும் தெரியாது. ஆனால் நேசத்தில் முழுமையாக மூழ்கியிருக்க முற்றிலும் பூரணமான வாழ்விருப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும். கடவுளும் உலகமும் வேறு வேறு அல்ல, ஒரே இருப்பு தான், ஒன்றுதான் இருப்பது. நேசமின்றி பார்த்தால் உலகம் லோகேதமாக தோன்றும். அப்படி பார்க்க கடவுள் உலகமாக சம்சாரமாக தோன்றுவார். நேசத்துடன் பார்த்தால் உலகம் மாறிவிடும், புதிய உருவம் பெற்றுவிடும். உலகமே புனிதமடைந்து விடும். ஆமாம், அப்புறம் பார்வையிலே சங்கீதம் புலப்படும். நேசம் வளர்ந்து விட்டால் அப்புறம் அற்புதங்கள் நிகழும். பார்வையில் சங்கீதம், ஓசையில் ஒளிமயமான அமைதி. நேசம் ஒரு ஜலவித்தை. கபீரின் முழு உபதேசமும் காதலை பற்றியதுதான். நேசத்தை அவர் தேவகீதம் என்கிறார். இதயம் நேசத்தில் துடிக்கும் போது இறைவனின் உதடுகளில் புல்லாங்குழல் ஆகிவிடுகிறது. ஒரு பாடல் பிறந்து விடுகிறது. அந்த பாடல்தான் சமயம். சமயம் அப்படின்றதுக்குண்டான அழகான விளக்கத்தை இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க.
மீண்டும் இதனை படித்து பாருங்கள். இதயம் நேசத்தில் துடிக்கும் போது இறைவனின் உதடுகளில் புல்லாங்குழல் ஆகிவிடுகிறது. ஒரு பாடல் பிறந்து விடுகிறது. அந்த பாடல்தான் சமயம். சமயத்திற்கும் சர்ச்சுக்கும் கோயிலுக்கும் சடங்குகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நேசத்தில் ஒருவர் இதயம் துடிக்கும் போது பிறப்பதுதான் சமயம். பாருங்க, சமயம் என்பது நேசத்தில் இதயம் துடிக்கும் போது பிறப்பது அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார். எவ்வளவு அழகான செய்தி பாருங்க. நேசத்தில் ஒருவரது இதயம் துடிக்கும் போது பிறப்பதுதான் சமயம். ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கே ஒரு சமயத்தை பெற்றெடுக்க வேண்டும். அது நிகழாத வரை நீங்கள் சமயவாதி அல்ல. ஒரு சமயவாதி அப்படின்றதுக்குண்டான விளக்கத்தை இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். ஒரு சமய நிறுவனத்தில் சேர்ந்து உறுப்பினராகி நீங்கள் சமயவாதி ஆக முடியாது. மறந்து விடாதீர்கள், சொந்தம் கொண்டாட சமயம் ஒரு அமைப்பு அன்று. உங்கள் சுயத்தின் அடியாளத்திலிருந்து ஆதார மூலத்திலிருந்து பெற்றெடுத்து கொள்வதுதான் சமயத்தன்மை. உங்கள் சமயத்தை நீங்கள் பெறும்போதுதான் அப்பொழுதுதான் நீங்கள் சமயவாதி ஆக முடியும். நேசத்தில் பொது பிறவி எடுக்கும்போது உங்களுக்குள் சமயம் பிறந்து விடுகிறது. அப்புறம் உங்களது முழு வாழ்வும் ஒரு ஆனந்த கீதமாக அழகிய பாடலாக ஆகிவிடும். அப்புறம் எதுவும் தவறில்லை என்பதை அறிந்து வியப்படைவீர்கள். எல்லாம் நன்றாக பொருந்தி வரும். ஆனால் இப்பொழுது எதுவும் பொருந்தி வரவில்லை. இப்பொழுது எல்லாமே குழப்பத்தில், அராஜகத்தில். இப்பொழுது நீங்கள் போக்குவரத்து இரைச்சலாக இருக்கிறீர்கள். அங்கும் இங்கும் ஓடி ஒளிந்து பிளந்து. இப்பொழுது நீங்கள் கவலையின் வடிவமின்றி, வேதனையின் உருவமின்றி வேறில்லை. ஆனால் நேசம் பிறந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு மையம் கிடைத்து விடுகிறது. நேசம் பிறந்ததும் நீங்கள் மையம் கொண்டு விடுகிறீர்கள். பின் எல்லாமே அந்த மையத்திற்கு ஒத்திசைவாக மாறிவிடும். நீங்கள் ஒரு இசைக்குழுவாக, இனிய சேர்ந்திசையாக மாறிவிடுகிறீர்கள். எல்லாம் உங்களுக்குள் மறைந்திருக்கின்றன. நீங்கள் அவற்றை வெளியே உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். காத்திருக்கின்றன அவை. அவற்றை வெளியே கொண்டு வர உங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் என்கிறார் கபீர். அந்த வெளிப்பாடு தான் உங்கள் பிரார்த்தனை. பாருங்கள், நேசத்தை வெளிப்படுத்தும் போது தோன்றுவது தான் பிரார்த்தனை என்று ஓஷோ குறிப்பிடுகிறார். எவ்வளவு அழகான செய்தி பாருங்கள். உண்மையான பிரார்த்தனை என்பது உங்களுடைய நேசத்திலிருந்து மலர வேண்டும் என்று ஓஷோ குறிப்பிடுகிறார். ஓஷோனுடைய அழகான செய்தியை கேட்டீங்க. தொடர்ந்து ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.